இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லட்சுமி, அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லு. லட்சுமி, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா இல்லையான்னு சொல்லு. லட்சுமி ஆமான்னு சொன்னல. இல்ல, வேண்டாம். நீ இப்படி எல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க? என்ன சாக விட நான் வாழ விரும்பல. இல்ல இல்ல, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. ஏன் எதுக்காக என்ன காப்பாத்துற? நம்ம வாழ்க்கையை எடுக்கிற முடிவு கடவுள் கையில மட்டும்தான் இருக்கு. உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இறங்கு. நீ நல்லா இருக்கல? என்ன எதுக்காக காப்பாத்துன? எனக்குன்னு யாரும் இல்ல, நான் ஏன் வாழணும்? அதோட நீ நீ இங்க எதுக்காக வந்த? உனக்கு என்ன தெரியுமா? உன்னாலதான் நான் இன்னைக்கு சாகலான்னு முடிவெடுத்தேன். இங்க பாரு, கடவுள் என்னை எதுக்காக இங்க அனுப்புனாருன்னு எனக்கு தெரியாது. அதோட உனக்கு என்ன எப்படி தெரியும்ன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. நீ முதல்ல அமைதியா இரு, எனக்கு விவரமா சொல்லு. நீ எதுக்காக இப்படி சொல்ற? அதோட நீ யாரு? எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு உன்னை தெரியும். நீ தானே லட்சுமி? உன்னதானே பல்வேந்தர் கட்டிக்க போறான். உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்? இதெல்லாம் இப்பதானே நடந்துச்சு. இப்பதான் தெரிஞ்சது. நீ பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தனே. நீ என் குடும்பத்தையே அழிச்சிட்ட. உன் குடும்பத்தை நான் அழிச்சனா? உன்னோட குடும்பத்தையா? நீ என்ன பேசுற? நீ யாருன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. என் பேரு கமலி. யார நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கியோ அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பல தடவை வாக்கு கொடுத்தான். இதுக்கு மேல சொல்லணும்னா அவன் குழந்தைக்கு நான் அம்மாவாக போறேன். கமலி, நீ என்ன சொல்ற? அவன் என் வாழ்க்கையில விளையாடுறான்னு எனக்கு தெரியாது. நேத்துதான் அவனை பத்தின உண்மை தெரிஞ்சது. நான் போய் அவனை கேட்டேன். கேட்டதுக்கு என்ன இல்லையா, உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பானா. என் வயித்துல உன் குழந்தை இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு குழந்தைய கொன்னுட்டு நீயும் செத்துருன்னு சொல்றான். லட்சுமி மட்டும் ஒத்துக்கிட்டா நான் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்டயே சவால் விடுறான். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல. நீ கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தா அவன் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிருப்பான். ஆனா நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்ட. எனக்கு வேற வழியே தெரியல. என்கிட்ட வேற உண்மையும் இல்ல. அதான் சூசைட் பண்ணிக்க போனேன். நான் சத்தியமா சொல்றேன். நிஜமா எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் நிஜமா தான் உன்கிட்ட சொல்றேன். இது எதுவுமே நான் யோசிச்சு பண்ணல. என்னால உன்னோட வாழ்க்கை பாழா போயிடக்கூடாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, ப்ளீஸ். அதோட நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. உனக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு. அந்த உயிரை கொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்குன்னு யாருமே இல்ல. ஒரு அண்ணன் இருந்தான். பல்வேந்தருக்காக அவன் கூட சண்டை போட்டுட்டேன். இப்ப நான் அவன் கிட்டயும் போக முடியாது. இப்ப நான் கடவுள் கிட்டதான் போய் ஆகணும். இல்ல 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 கமலி, நம்ம எங்க வேணாலும் தோத்து போகலாம். ஆனா வாழ்க்கை தோக்காது. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த வரம். அத நாம அவமானப்படுத்தவே கூடாது. நீ நிச்சயமா கடவுள் மேல நம்பிக்கை வை. அதோட இப்ப நானும் கூட தானே இருக்கேன். நீயா? நான் இருக்கேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிச்சயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கமலி. கமலி, எழுந்திரி எழுந்திரி. வேண்டாம். இல்ல, இப்படி எல்லாம் காலை விழக்கூடாது. நீ எனக்காக. ஆனா நீ என்ன மீட் பண்ண விஷயம் பல்வேந்தருக்கு தெரியக்கூடாது. அவன் கண்டிப்பா என்ன கொன்னுடுவான். ஒரு தடவை அவன் முன்னாடி நான் உன் பேரை சொன்னேன். அதுக்கே அவன் மிருக மாதிரி நடந்துக்கிட்டான். இங்க பாரு. ப்ளீஸ், பல்வேந்தருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியவே வேண்டாம். தெரிய வராது. யாருக்குமே தெரிய வராது. தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ. பாவம் வந்து கமலி. அந்த பொண்ணு பல்விந்தரோட பேச்ச நம்பி அவ தன்னையே அவன்கிட்ட இழந்திருக்கா. எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டா. இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு
பல்வேந்தர் கூட கல்யாணம் நடக்கலனா அவ நிச்சயமா செத்து போயிடுவா. அவளும் செத்து வயித்துல இருக்கிற குழந்தையும் சாகடிச்சிருவா. அது பாவம் இன்னும் இந்த உலகத்தையே பார்க்கல. இதெல்லாம் நிச்சயமா நடக்க கூடாது. அதே நேரத்துல பல்வேந்திர மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கலனா நேஹா நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் சித்தி என் தங்கச்சிங்களை என்ன செய்வாங்க? அதுக்கப்புறம் ரிஷி மாலிஷ்காவை கல்யாணம் பண்ணிப்பானா இல்ல மாட்டானா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னதான் செய்ய? இருக்கட்டும், பாக்குறேன். நானே கமலு கிட்ட சொல்லிருக்கேன், உயிரை விட மதிப்பானது வேற எதுவும் கிடையாதுன்னு. இருக்கட்டும், நாம எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம், எல்லாத்தையும். ஆனா வாழ்க்கை மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது. ஆமா, நான் என் தங்கச்சிங்களுக்காக, ரிஷிக்காக, மலிஷ்காவுக்காக கமலியை தற்கொலை பண்ணிக்க விட முடியாது. கமலியோட கல்யாணம் பல்விந்தர் கூட தான் நடக்கணும். ஆனா எப்படி? அது எப்படி நடக்கும்? அதோட கமலி வேற என்கிட்ட சொல்லியிருக்கா, அவளோட பேர் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை வந்துரும்னு சொல்லியிருக்கா. ஆமா, அவ சரியாதான் சொல்லியிருக்கா. நான் இத பத்தி யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா தெரியாதனமா அது பல்விந்தருக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவன் கமலியை நிச்சயமா விட மாட்டான், அவளை கொன்னுடுவான். இப்போ நான் இது எல்லாத்தையுமே எப்படி சரி செய்யறது? ஆனா நான் தான் சரி செஞ்சாகணும். யாருக்கும் தெரியாம நான் தான் இது எல்லாத்தையும் சரி செஞ்சாகணும். நான் செஞ்சு காட்டுவேன். பல்விந்தருக்கு கமலியோட கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேன். என்ன நடந்தாலும் சரி. இனிமே என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன். புரியுது இல்ல? நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. லட்சுமி நம்ப முடியாது, திரும்பவும் பேச்ச மாத்துவா. அட கடவுளே, எப்ப பார்த்தாலும் நீ இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காத. டு நாட், நீ டென்ஷன் நாட் ஆகாத. 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் இந்த லக்ஷ்மிய ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போ. அங்க ரிஷி, அப்புறம் இந்த ராகு, கேது. அதான் இந்த ஷாலுபானிக்கு எதுவும் தெரியக்கூடாது. பிரமாதம். என் மேல எம்புட்டு அக்கறை உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தேன் கொண்டு வந்து தரேன், சாப்பிடுங்க. கண்டிப்பா கொண்டு வந்து தரேன். ஆனா லக்ஷ்மிய ரொம்ப சீப்பா வித்துட்டீங்க. என்ன? இல்ல, வரதட்சணை என்கிட்ட இருந்து கம்மியா வாங்கிட்டீங்க. வாய மூடுற. நீங்க என்கிட்ட கேட்டு இருந்தா அதுக்கு மேலேயே நான் கொடுத்திருப்பேன். இந்நேரம் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அப்படியா? அப்ப நிறைய பணம் இருந்துச்சு, அப்பவே கேட்டிருக்கணும். சரி விடுங்க, ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஓடுற ட்ரெயின் நான் எப்படியும் நான் புடிச்சிட்டேன், உக்காந்துட்டேன். புரியுது இல்ல? இத பாருங்க, நாளைக்கு நாதஸ்வரம் ஒலிக்கணும். 2 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருங்க. சரி, இப்ப நான் கிளம்புறேன். நானும் போயிட்டு ரெடி ஆகணும்ல. இங்க இருக்கிற நிலைமைய சமாளிச்சுக்குங்க. அமைதியா தான் இருக்கு. இந்த தடவை பின்வாங்க கூடாது. கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா இந்த தடவை பேச்சு மாற மாட்டா. டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, ஏதாவது பண்ணி பணத்தை கொடுத்துரு. ரொம்ப ஆரம்பிக்காதீங்க. ஒரு கையில என் லட்சுமியை கொடுங்க, இன்னொரு கையில அந்த லட்சுமியை வாங்கிக்கங்க. முதல்ல என் லட்சுமி என் கைக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் உன்னோட லட்சுமி. முதல்ல உங்க லட்சுமி உங்க கையில கொடுக்கறேன்.